தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து டாக்டர் தைராய்டு மாத்திரை எப்போ நிறுத்த முடியும், இந்த பிரச்சனையை ரிவர்ஸே பண்ண முடியாதா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம தைராய்டு ப்ராப்ளம்னா என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். தைராய்டுன்றது கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி. இந்த சுரபி வந்து ஹார்மோன் சுரக்குது. இப்போ ஒன்று இந்த சுரபி அதிகமாக சுரக்கலாம், இல்லை கம்மியாகவும் சுரக்கலாம், ஆர் தைராய்டில் கட்டிகள் வரலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா எதை ரிவர்ஸ் பண்ணுறோன்றது கேட்கணும். கட்டிகள் இருக்குது அப்படின்னா உணவு சாப்பிட்டு ரிவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாத ஒரு விஷயம். பெரஸ் அதோட குறைபாடை வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தான் ரிவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குறைபாடு ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக தைராய்டு ப்ராப்ளம்னா ஒன்று தைராய்டு குறைபாடு, தைராய்டு அதிகரிப்பு, இது ரெண்டு பற்றி பேசலாம். தைராய்டு குறைபாடு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக வேலை செஞ்சு சில ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம தைராய்டை போய் டிஸ்ட்ராய் பண்ணுது. எதனால் நம்ம எதிர்ப்பு சக்தி நமக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கு சரியான பதில் தெரியல. பட் நிறைய டைம் வந்து அது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது தைராய்டு மாத்திரை சாப்பிட்றத நான் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அந்த தைராய்டு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, அண்ட் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்க்குறது என்னென்னா நிஜமான தைராய்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வெயிட்னால தைராய்டில் மாற்றங்கள் வருது. ஸோ ஒரு 100 பேர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வெயிட்னால தைராய்டு ப்ராப்ளம் தான் நிறைய பார்க்குறோம். அப்போது அந்த 50 பேர் வந்து அவங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆகலாம். வேற நிஜமாலே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அனாலஜி தரணும் அப்படின்னா, இப்போ கண்ணாடி போடுறோம். கண்ணாடி போடுறவங்க எவ்வளோ பேர் கண்ணாடியை கழட்ட முடியும் அப்படின்னா, நிஜமாலே கண்ணில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணாடியை போட்டு தான் ஆகணும். வேற உங்கள் கண்ணில் பிரச்சனை இல்லை, பட் வெளியே இருக்க சுற்றுச்சூழலில் தான் பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் சுற்றுச்சூழலை மாற்றிங்கன்னா கண்ணாடி போட தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் தைராய்டு ப்ராப்ளம் மாத்திரை நிறுத்த முடியுமா அப்படின்றதுக்கு தைராய்டு ப்ராப்ளம் எதனால் வந்துச்சுன்றது தெரிஞ்சாதான் அதை நிறுத்த முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். நிஜமான தைராய்டு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாத்திரை தொடர்ந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். வேற ரிலேட்டிவ் தைராய்டு டெஃபிஷியன்சியாக இருந்தால் நீங்கள் மாத்திரையை நிறுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. வேற ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. தைராய்டு அதிகரிப்பு. தைராய்டு அதிகரிப்பு வந்து அகெயின் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். பட் அதோட எதனால் வருது, அந்த பெத்தோஃபிசியாலஜி இன்னும் யாருக்கும் கரெக்டாக தெரியல. இம்யூனிட்டி சார்ந்தது தான் தெரியுது. பட் ஆனால் இம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் இமோஷன், நிறைய என்விரான்மெண்டல் சேஞ்சஸும் ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து யூஸ்வலாக நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றது இன்னமும் எக்ஸாக்டாக நமக்கு புரியல. அதே மாதிரி தைராய்டு கட்டிகளை பொறுத்த வரைக்கும் தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்துமே கட்டிகள் இருக்கலாம். கட்டிகளை குறைக்கிறதுக்குன்னு இது வரைக்கும் மாத்திரைகள் கண்டுபிடிக்கல. அண்ட் கட்டிகளை குறைக்கணும் அப்படின்னா ஒன்று இப்போதைக்கு இருக்கக்கூடியது சர்ஜரி ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தைராய்டு மாத்திரை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எந்த டைப் ஆஃப் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வெயிட்டும் கரெக்டாக இருக்கான்றதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள்.